நேற்று மத்திய கல்வித்துறை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. அது வெறும் அறிக்கை கிடையாது, பல பேருடைய வாழ்க்கையை சீரழிக்கும் ஒரு அறிக்கை. அதற்கு முழு காரணம் என்னவென்றால் கல்வி தகுதியை, கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த இது கொண்டு வந்திருக்காங்களா. என்ன அப்படின்னா 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு ஆல் பாஸ் அப்படின்றதுதான் இப்ப வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. அதுல எல்லா மாணவர்களும் கரெக்டா படிச்சு மேல மேல வந்துகிட்டு தான் இருக்காங்க. அதுல இப்ப ரீசெண்டா மத்திய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா 5ஆம் வகுப்புல அவங்களுக்கு தேர்வு வைக்கணும். அந்த தேர்வுல அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த 2 மாசம் கழிச்சு ஒரு தேர்வு வச்சு அதுல அவங்க பாஸ் ஆனா அடுத்த கிளாஸ் போலாம், இல்லைன்னா திரும்பி அதே கிளாஸ் படிக்கணும்னு சொல்றாங்க. இது அனைத்து விதமான கல்வியையும் சீரமைக்க கூடியதாக கிடையாது. அது மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். இது ஒவ்வொரு மாணவர்களுடைய மனநிலையை பாதிக்கும். அது மட்டும் இல்லாம பெற்றோர்களுடைய பிரச்சனை என்னன்னா ஃபெயில் ஆயிட்ட 5ஆம் வகுப்புலேயே ஒருவன் ஃபெயில் ஆயிட்டா அவனுக்கு ஆரம்ப காலத்திலே அவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவங்களுடைய கல்வி காய்க்கிறோம். இந்த மத்திய அரசுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும், நீங்க உங்களோட கல்வி தரத்தை நீங்க உயர்த்தணும்ன்ற அவசியமே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய கல்வி தராதரம் ஆல்ரெடி ரொம்ப உச்சத்துலதான் இருக்கு. உலகத்தின் முதல் நிறுவனமான கூகுள் நிறுவனத்தின் சிஇஓ கூட எங்களுடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். எங்களுடைய தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுடைய கல்வி தரம் இந்திய அளவில் மட்டுமன்று தேசிய அளவிலும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால்